சென்னை அடுத்த மாதவரத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்த கடையில் தற்போது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பாட்டில்களில் தாய்ப்பால் அடித்து விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து தற்போது அதிகாரிகள் அங்கு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சோதனையில் 50க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களில் தாய்ப்பால் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தாய்ப்பால் நிரப்பப்பட்ட 50 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. புரதச்சத்து மருந்துகள் விற்பனை செய்ய மட்டுமே கடைக்கு உரிமம் தரப்பட்டிருக்கும் நிலையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை அங்கு நடந்து வந்திருக்கிறது. சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக பாட்டில்களில் தாய்ப்பால் விற்ற முத்தையா என்பவரது கடையில் தற்போது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனையில் 50க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களில் தாய்ப்பால் அடைத்து விற்பனை செய்யப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தாய்ப்பால் நிரப்பப்பட்ட 50 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்ற கடையில் தற்போது அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக பாட்டில்களில் தாய்ப்பால் விற்ற முத்தையா என்பவரது கடையில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், விவரங்கள். சென்னை அடுத்த மாதவரம் பகுதியில் KKR கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருந்து விற்பனையகத்தில் புரோட்டீன் மருந்து விற்பனை செய்ய லைசன்ஸ் பெறப்பட்டு அந்த கடையில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவது தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தாய்ப்பால் என்பது விற்பனை செய்வதற்கு தடை தமிழக அரசினால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் சட்டவிரோதமாக இந்த தாய்ப்பால் விற்பனையினை தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை அவர்களுக்கு இது தொடர்பான புகார் வந்திருந்ததன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த மையத்தில் நேற்று மாலை ஆய்வுகளை செய்திருந்த நிலையில் சாம்பிள்கள் எடுத்து செல்லப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த பொழுது இங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு 45க்கும் மேற்பட்ட அந்த தாய்ப்பால் பாட்டில்கள் அடைத்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருந்ததும் இதில் அம்பலமாகி இருக்கிறது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் உடன் இருக்கிறார். அவரிடம் இது குறித்தான சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இன்னைக்கு நீங்க ஆய்வு வந்திருக்கிறீங்க. தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விற்பனைக்கு உகந்தது இருக்கக்கூடாத ஒரு தாய்ப்பாலை விற்பனை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல தேதியெல்லாம் பார்த்தோம்னா 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாய்ப்பாலை அடைச்சு வச்சிருக்காங்க. இது விற்பனை செய்யலாமா? என்ன மாதிரியான நடவடிக்கை இவங்க மேல எடுக்கலாம்? பாட்டில் அடைக்கப்பட்ட தாய்ப்பால் கமர்ஷியலைசேஷன் விற்பனைக்காக எந்த ஒரு ஆணையும் பிறப்பிக்கப்படவில்லை. FSSAI-ஆல் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது முற்றிலும் தடை. தாய்ப்பாலை எந்த சூழ்நிலையும் விற்பனைக்காக கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பிரஸ்ட் மில்க் இஸ் பேண்ட். இந்த சூழலில் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி தரங்கள் சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி டாக்டர் அனலானந்த மூலமாக பெறப்பட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் கடந்த 1 வார காலமாக ஆய்வு செஞ்சுட்டு வரோம். இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு இது போன்ற புரோட்டீன் பவுடர், அந்த புரோட்டீன் பவுடர் விற்பதற்காக நாம் லைசன்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த லைசன்ஸின் அடிப்படையில் இவங்க அந்த லைசன்ஸ் நம்பரை போட்டு இது போன்ற தாய்ப்பாலை எடுத்ததாக சொல்லப்படக்கூடிய மதரோட நேம்லாம் போட்டிருக்கிறாரு. இதில் தேதியெல்லாம் போட்டிருக்கிறாரு. இந்த எந்த தேதி 11 மணிக்கு இந்த மதர்கிட்ட கலெக்ட் பண்ணோன்னு சொல்கிறாரு. அவர் எந்த ஆதாரமற்ற தகவல்கள் நிறைய கொடுக்குறாரு. அது விஷயமாக நாங்கள் தீவிரம் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். அதை எடுத்து ஒரு தாய்ப்பால் பதப்படுத்திய ஹியூமன் பிரஸ்ட் மில்க், பாஸ்டரைஸ்டு ஹியூமன் பிரஸ்ட் மில்க் அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஒரு லேபிளில் இது அடைச்சி விற்கிறாரு. இது நேற்று தினம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நிறுவனத்தை டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் அதை உறுதிப்படுத்தி இன்னைக்கு காலையில் உறுதிப்படுத்திட்டு அதற்கான ஒரு சாம்பிள் உணவு மாதிரியை எடுத்து கிண்டி லேபுக்கு உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்களின் ஒப்புதலோடு அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ இதை எமர்ஜென்சி ப்ரொஹிபிஷன் நோட்டீஸ் கொடுத்து அவசர தடை ஆணையை உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்களுக்கு பரிந்துரைத்து இந்த இடத்த பெர்மனெண்ட்டாக சீல் பண்ணிடுவோம். இதை பகுப்பாய்வு கொடுத்த முடிவின் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம் 2006 படி இவர் மேல் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் முடிவில் இவருக்கு தண்டனை வழங்கப்படும். அதே போல் இங்கு ஒரு 45க்கும் மேற்பட்ட பாட்டில்களில் ஃப்ரீசரில் அடைச்சி வச்சிருக்கக்கூடியது தெரிய வந்திருக்கு. டோனர் அதே போன்று யார்கிட்டேருந்து பெறப்படுது, யாருக்கு கொடுக்குறோன்ற முழு விவரமும் இருக்குது. இதுக்கு அடுத்த கட்டமாக விசாரணை எந்த அளவுக்கு இருக்குது?
இவர் தாயோட பேரெல்லாம் அதில் குறிப்பிட்டு ஒரு நோட்டை நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். அந்த நோட்டில் தாயோட பேர், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸ் மட்டும் இல்லை, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதானான்னு முதல்ல நாங்கள் உறுதிப்படுத்தணும். அந்த பர்டிகுலர் நம்பருக்கு கால் பண்ணி இது அவங்க தானான்றது மூலம் உறுதிப்படுத்தின பின்னர் தான் இதற்கான உண்மை நிலவரம் தெரிய வரும். அதே போல் இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரஸ் இதெல்லாமே மில்க் எல்லாமே எங்கேருந்து வாங்குகிறோம், என்ன மாதிரியான தகவலை சொல்கிறாரு உங்களோட விசாரணைக்கு? இவர் இங்கே பல இடங்களில் சொல்கிறாரு, அதுவும் ஆதாரமற்ற தகவலாக தான் சொல்கிறாரு. சுற்றுப்புற இடங்களில் அவர் சொல்ல இடங்கள்லாம் வந்து அதற்கான ஆதாரமே இல்லை. ஒரு 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 ப்ரைவேட் ஆர்கனைசேஷனை சொல்கிறாரு, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் சொல்கிறாரு, எதுவுமே ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாமல் இங்கேருந்து கலெக்ட் பண்ணுறோம், என் ஒய்ஃப் போய் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அது உண்மைக்கு புறமான தகவலா இல்லை உண்மையான தகவலா என்பது இனிமேல் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும். அதற்கான இன்வெஸ்டிகேஷன் முடிவில் தான் அது உண்மைதானான்னு தெரியும். இப்போ இதை பதப்படுத்துகிற இடத்த இன்னொரு இடம் சொல்கிறார். அதற்கான இடம் பதப்படுத்துறதுக்கு பெரிய நிறுவனங்கள் பேர்லாம் சொல்கிறாரு. பெரிய நிறுவனங்கள் பேர்லாம் அவ்வளோ ஈஸியாக இது போன்ற சின்ன நிறுவனங்கள் போய் பிரஸ் மில்க்கு பதப்படுத்திட்டு கொண்டு வந்து நீங்கள் எடுத்து விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கும் அவரிடம் ஆதாரம் இல்லை. அவர் ஒரு பேரை சொல்கிறாரு, அவர் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனை. அந்த ஆர்கனைசேஷனில் இது போன்ற தவறுலாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதையும் விசாரணையின் மூலமாக தான் உறுதிப்படுத்த முடியும் கட்டாயமாக. இது 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்பே தாய்ப்பால் பெறப்பட்டிருக்கு. பதப்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய இந்த தாய்ப்பாலை பருகிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால இந்த மாதிரி விற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஆக்சுவலாக FSSAIல ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாதுங்க, கொடுக்கப்படலை. எந்த ஸ்டாண்டர்ட்ஸும் இதுக்கு கொடுக்கப்படலை. இது FSSAIல அட்வைசரியில் தடை அப்படின்றத தெளிவாக கடந்த மே 24 பிரிண்ட் அவுட் இருக்கா, மே 24 கொடுக்கப்பட்ட அட்வைசரியில் சென்ட்ரல் FSA அத்தாரிட்டி டாக்டர் அருளானந்த் இங்கே இருக்கிறாரு. அவங்க ஆஃபீஸ்லேருந்து பெறப்பட்ட ஒரு தடை அறிவிப்புக்கான ஆர்டர்ஸ், பிரஸ்ட் மில்க் தடை, பிரஸ்ட் மில்க் அட்வைசரி கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ்க்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பிரஸ்ட் மில்க் இஸ் பேண்ட். இதில் தாய்ப்பாலை விற்கக்கூடாதுன்றதை கொடுத்துருக்கு. இது போன்ற கலெக்ட் பண்ணி அதில் உள்ள நுண்ணுயிர் கிருமிகள், நேச்சுரல் இம்யூனிட்டிக்கான ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் இருக்கான்றதே முதல்ல ஒரு கேள்விக்குறி. அவர் எடுத்துகிட்டு வர எதுலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வராரு? நேச்சுரலாக எடுத்துகிட்டு வரும்பொழுது ஃபெர்மெண்டைசேஷன்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இயற்கையாகவே இருக்க நுண்ணுயிர்கள், இயற்கை உடம்புக்கு ஏற்றக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் அதற்கான நேச்சுரல் இம்யூனிட்டிக்கான புரதங்கள் எல்லாம் இருக்குமான்றதே ஒரு கேள்விக்குறி. அதனால் இந்த பாட்டிலில் அடைத்து இந்த பிரஸ்ட் மில்லில் கொடுப்பது கட்டாயம் தடை செய்யப்பட்ட ஒன்று, கொடுக்கவே கூடாது. அதாவது இந்த மாதவரம் பகுதியில் இந்த பிரஸ்ட் மில்க் விற்பனை செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் இங்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட சிறிய பாட்டில்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாய்ப்பால்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டில் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் 2 மாதங்களுக்கு முன்பே வேறொரு தாயிடம் இருந்து இந்த தாய்ப்பால் பெறப்பட்டு பதப்படுத்தப்பட்டு ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாய்ப்பால் மூலமாக பருகுவதனால் பல்வேறு உடல் உபாதைகளும் ஏற்படும். இதற்கான அந்த போதிய ஊட்டச்சத்துக்கள் இதிலிருந்து கிடைக்காது எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பால் யாரிடமிருந்து பெறப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது போன்ற பெயர் முதற்கொண்டான அந்த முகவரிகள், ஆதாரங்கள் இருப்பதனால் அவர்களையும் தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட விசாரணையினை மேற்கொள்ள இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.